அவன் அம்மா கிட்ட கடைசியா பேசின வார்த்தை நான் கேட்டேனா என்பதுதான். ஆனா அந்த இரவே அவன் வாழ்க்கை முழுசு மாறி போச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு மகன் அம்மாவின் அன்பை புரிஞ்சிக்கவே இல்லை. ஆனா உண்மையை புரிந்த நேரத்தில் அவன் அம்மா உயிருடன் இல்லை. அந்த கவருக்குள் இருந்த ஒரு கடிதம் ஒரு மகனை உயிரோடு அள வைத்தது. இந்த கதையை முழுசா பார்த்த பிறகு நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட பேசாம தூங்க மாட்டீங்க. மாலை நேரம் மழை பெஞ்சிட்டு இருக்கு. ரவி தன்னோட சிறிய மொபைல் கடையில கோபமா உட்கார்ந்துருக்கான். இந்த வாழ்க்கை எப்பதான் மாறுமோ அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கான். அவன் அம்மா லட்சுமி மட்டும்தான் எப்பயுமே சிரிச்ச முகமாவே இருப்பாங்க. பேருக்கு ஏத்தார் போல. கஷ்டம் நிரந்தரம் இல்லப்பா அப்படின்னு தினமும் சொல்லுவாங்க. ஆனா ரவிக்கு அது எரிச்சலா இருந்தது. ஒரு நாள் ரவி வீட்டுக்கு வந்தபோது அம்மா பழைய சேலையை தச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா, இன்னும் இதையே தான் தச்சுக்கிட்டு இருக்கியா? புதிய சேலை வாங்கிக்க முடியாதா? அம்மா மெதுவா சிரிக்கிறாங்க. உனக்காக தான் பணம் சேமிக்கிறேன்ப்பா. அந்த வார்த்தையை ரவி சாஃப்டா கூட எடுத்துக்கல. எனக்காகவா? நான் கேட்டனா? அம்மாவோட கண்கள் ஒரு நொடி கலங்கிருச்சு. ஆனா அவ எதுவுமே பேசல. அடுத்த நாள் ரவி கடைக்கு போகும்போது அம்மா அவனை கூப்பிடுறாங்க. ரவி, இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வாப்பா, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேசும் அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆனா அடுத்த நாள் கடையில் நண்பர்களோட சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கான். நேரத்தையே மறந்துடுறான். இரவு 11 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வர்றப்போ வீட்டு வாசல்ல கூட்டமா இருக்கு. ரவியோட இதயம் திடுக்கிட ஆரம்பிக்குது. அவன் உள்ள ஓடுறான். அம்மா தரையில படுத்திருக்காங்க. பக்கத்துல மருத்துவர். மன்னிச்சுக்கோங்க, உங்க அம்மாவை எங்களால காப்பாற்ற முடியல. ஏற்கனவே அந்த வார்த்தைய ரவியோட காதுல மின்னல் போல விழுந்தது. அம்மா அப்படின்னு அவன் கதறான். அம்மாவோட கையை பிடிக்கிறான். அது ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. அப்பதான் பக்கத்துல இருந்த ஒரு பெரியவர் ஒரு கவரை கொடுக்கறாரு. இதை உனக்காக வச்சிருந்தாங்க அப்படின்னு. ரவியோட கை நடுங்குது. அந்த கவரை திறக்கிறப்போ அதுக்குள்ள ஒரு புதிய சட்டையும் 5000 ரூபாயும் ஒரு கடிதமும் இருக்கு. கண்ணீர் மல்க அவன் படிக்க ஆரம்பிக்கிறான். ரவி, நீ பெரிய ஆளாகணும் என்பதுதான் என்னோட ஆசை. நான் இல்லாத பிறகும் நீ சிரிச்சுக்கிட்டே வாழணும். இந்த சட்டைய உன்னோட பிறந்த நாளுக்காக நான் வாங்கினேன். என்னை ஒரு நாளும் வெறுக்காதேப்பா. ரவியோட கண்ணீர் கட்டுக்கு அடங்கவே இல்லை. அம்மா தைத்த அந்த பழைய சேலைய அவன் போய் பார்க்குறான். சேமிச்சு வச்சிருந்த ஒவ்வொரு ரூபாவும் அவளோட சிரிப்பா தெரியுது. அனைத்தையும் அவன் கண்முன்னே வருது. அன்னைக்கு இரவு கனவுல அவங்க அம்மாவோட காலில் விழுந்து கதறிக்கிட்டே இருக்கான். ஆனா அவன் மன்னிச்சுக்கோன்னு அந்த வார்த்தையை கேட்க அம்மா உயிரோட இல்லையே. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்மை உண்மையாக நேசிப்பவர்களின் அருமை அவர்கள் இருக்கும்போது பெரும்பாலும் நமக்கு தெரியவே தெரியாது. அவங்க இல்லாதப்பதான் தெரியும். அதனால இருக்கிறப்பயே எல்லாத்துக்கிட்டையும் அன்பா பழகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.